Hi friends, welcome to Chennai food. ஒரே ஒரு கப்பு மைதா மாவு இருந்தால் போகிறோங்க. ரொம்பவே டேஸ்டியான ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நல்ல கிரன்ச்சியான ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்கும். நான் இதை பவுலில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம், ஆனால் மைதா மாவில் செஞ்சால் தான் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக சால்ட் சேர்க்கணும். சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம உருக்கி வச்ச நெய் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெய்யை நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய்யை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா கொழுக்கட்டை மாதிரி அப்படியே நிற்கணும். இதுதான் இதோட பதம். அதுக்கப்புறமா உதுத்து விட்டால் இந்த மாதிரி உதிரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி சேர்த்து நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சிட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மேலே நம்ம லேசாக நெய் தடவி விட்டுடலாம். நான் அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய மீத நெய்யை நான் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நெய் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுடுங்க. இந்த மாவை நம்ம 1/2 மணி நேரம் ஊற விடணும். நான் மூடி போட்டு விட்டுறேன். மாவை பிசைஞ்சு ஊற விட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். நம்ம மேலே நெய் தடவி விட்டதுனால லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இந்த மாதிரி பசைஞ்சதுக்கப்புறமா இதிலேருந்து நம்ம ஒரு பார்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பூரி திரட்டக்கூடிய அந்த மனையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த மாவை நல்லா வெடிப்புகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா இந்த மனையில் வச்சுட்டு நம்ம திரட்டிக்கலாம். நம்ம சப்பாத்திலாம் திரட்டுற மாதிரி தான். இந்த அளவுக்கு தடிமன் இருக்கா மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. ஒரு சப்பாத்தி சைஸ்க்கு நான் செஞ்சுருக்கேன். இது கட் பண்ணுறதுக்காக நம்ம சின்ன சின்ன ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் டப்பா, டம்ளர் இது மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மீதம் இருக்கக்கூடிய மாவை நம்ம எடுத்துடலாம். இது நமக்கு வேஸ்ட் ஆகாது, மறுபடியும் நம்ம திரட்டிட்டு செஞ்சுக்கலாம். பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நமக்கு பீஸ் கிடச்சிருக்கு. கட் பண்ண பீஸ்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணுறதுக்காக கத்தி இல்லைனா இந்த மாதிரி கட்டர் பயன்படுத்திக்கோங்க. இதில் நம்ம சுற்றி ஓரம் கட் பண்ணக்கூடாது, நடுவில் மட்டும்தான் கட் பண்ணி விட போகிறோம். இதே மாதிரி பக்கத்தில் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ஓரத்தை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. கையில் ப்ரெஸ் பண்ணால் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபோர்க்கு வச்சு கூட அழுத்தி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு டிசைனாகவும் இருக்கும், நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், செஞ்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பீஸையும் ரெடி பண்ண போகிறோம். பசஞ்ச மாவு எல்லாத்தையுமே நான் திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதை நாம் பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்காக நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடான உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்புறமா திருப்பி விடலாம். எண்ணெயில் போட்ட பீசஸ் எல்லாமே பாருங்கள் இப்போ லைட்டு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டான ஒரு கோல்டன் கலர் வந்தாலே போதும். நாம் இப்போ இதை எடுத்துடலாம். நான் எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த கரண்டிக்கு மாற்றி விட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் வடிஞ்சிச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பீஸையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் பேன் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப்பு மைதா மாவு எடுத்தோம், அதனால் 3/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். 1/2 கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூலாம் ஆப்ஷனல் தாங்க, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம்.
ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை பாகு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இந்த கரண்டியில் ஒட்டியிருக்கிறத இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 விரலையும் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா நடுவில் கம்பி மாதிரி வந்து உடையும். கம்பி மாதிரி வருது பாருங்கள், வந்து உடையும், சில நேரம் அப்படியே நிற்கும். இதுதான் கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பொரிச்ச இந்த பீசஸை நம்ம இந்த ஜீராவில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மொத்தமாக போட்டுறாதீங்க, ஒவ்வொரு பேட்சாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி அப்படியுமா பெரட்டி விடுங்க. இந்த ஜீராலாம் நல்லா அதில் இறங்கும். ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது, 2 நிமிஷம் ஊற விட்டாலே போதும். ரொம்ப நேரம் ஊற விட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும். 2 நிமிஷம் நம்ம ஊற விட்டுட்டு எடுத்துட்டோம்னா நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். ஜீராவில் போட்ட பீசஸ் எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. அவ்வளவுதாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய மைதா மாவை வச்சு ரொம்பவே ஜூஸியான க்ரன்ச்சியான நம்ம ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கோம். இந்த ஸ்வீட்டை நீங்கள் 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதே நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா உடனே நமத்து போயிடும், ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம மைதா மாவில் செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மைதா மாவை வச்சு ரொம்பவே ஜூஸியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.